ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக விடாமுயற்சியோடைய அப்டேட் எப்போ வரும், அந்த படத்துடைய அந்த ஃபைனல் ஷெட்யூல் எப்போ வரும் ஆரம்பிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்த அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், திடீர்னு ஏப்ரல் எண்டில் வந்து இந்த மாதிரி மே 10 அந்த டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி விடாமுயற்சிக்கு அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, அந்த படத்தில் நம்ம அஜித் சார் வந்து கலந்துக்க போகிறாரு ஷூட்டிங்கில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஷூட்டிங்கும் ஆரம்பித்து பக்காவாக நடந்துருந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திருப்புன்னு மத்தியானம் பார்த்திங்கன்னா 6:31 சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட அனுமானங்கள்லாம் ட்விட்டரில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. கடைசியில் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி குட் பேட் அக்லி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் அது வந்தப்பவே குட்டு பேடு அக்லி மூணுமே வந்து அஜித் சாரே பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது, பட்டு அந்த குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்க்குறப்ப வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து அப்படின்னே சொல்லலாம் அஜித் சார் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. அதாவது எப்போவுமே அவருடைய ரீசன்ட் படங்கள்லாம் எப்படின்னா, அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எப்படி அப்படின்னா, நம்மளால் நடிச்சுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு படம் நல்லா இருக்கு நல்லா அதெல்லாம் தாண்டி அவர் வந்தாலே போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் படம் பார்த்துருப்பாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் வந்து அவருடைய படங்கள் இருந்தது. ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவருடைய ஃபேன்ஸுக்கு மட்டுமே, அதாவது அஜித் சாருடைய ஃபுல் பொட்டென்ஷியல் யூஸ் பண்ணி படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் எப்பப்பா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து விடையாத்தான் இந்த குட் பேட் அக்லி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரியுது. அதுவும் இந்த விரலில் அதை பிளர் வேறு பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் அக்லி நினைக்கிறேன். பட்டு பேட் வந்து சென்டர். அதாவது அஜித் சாருடைய பல பரிமாணங்களில் வந்து ரொம்ப முத்தாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அவருடைய நெகட்டிவ் ரோல்ஸ் தான். அது வாலி, அப்புறம் வரலாறாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா மங்காத்தாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த நெகட்டிவ் ஷேடை வந்து பயங்கரமாக எல்லாருமே ரசிப்போம். ஏன்னா அந்த நல்லவன் நடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருப்பாப்புல, கெட்டவன் நடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருப்பாப்புல. ஸோ அதில் வந்து கரெக்டாக நம்ம ஆதிக்கு வந்து நான் ஒரு ஃபேன் பாய். ஸோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஃபேன் பாய்ஸ் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோமோ அதை பக்காவாக நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டார் போல இருக்குது. பட்டாசாக இருக்குது ஃபர்ஸ்ட் லுக்கு. இதுக்கு தானா இவ்வளோ நேரமாக இழுத்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலேங்க டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3 ரோலில் பண்ணுறாரா அஜித் சார் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஒரே சேம் ஷர்ட்டு தான், அதை 3 டிஃப்ரெண்ட் ஷேட் காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த டிஃப்ரெண்ட் அந்த குட்டு பேடு அக்லி அப்படின்றதுக்கு வந்து ஏற்றது மாதிரி அந்த போஸ்டர்லேயே வந்து அந்த மேனரிசம்ஸ் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் நல்லா தெரியுது. ப்ளஸ் ஏகப்பட்ட ஆயுதங்கள் சமீப காலமாக வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பட்டையை கிளப்பி பயங்கரமாக வசூல் ரீதியாக பயங்கர இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, அருவா, இந்த டூல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தீனா கனெக்ட் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய அந்த எக்ஸ் தளத்துடைய அந்த ஹெடர் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சாருடைய இந்த தீனா படத்தில் வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து அப்படியே பார்ப்பாப்புல, அது அந்த கண்ணை மட்டும்தான் வச்சுருப்பாப்புல. ஒருவேளை அந்த கனெக்ட் எதுவும் இருக்கா அப்படின்றது தெரியல. அதுக்காக வந்து தீனா படத்துலேருந்து ஏதாவது ஒரு சீன் அப்படிலாம் கிடையாது, நான் அந்த மாதிரி சொல்லலை. சம்திங் அது ரிலேட்டடாக ஏதோ இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய எல்லா படத்துடைய போசஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய ஜோன் என்னவோ அதை வந்து பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததுப்பா, ரொம்ப நாளாக ஒரு படத்தில் வந்து பிளாக் ஹேர் அட்லீஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கர்லையா வர சொல்லுங்கப்பா, ஃபுல்லாக சால்ட்டாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு விடிவு காலம் இந்த போஸ்டர் பார்க்குறப்ப தெரியுது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வராரு அஜித் சார். ஸோ படத்தில் ஒரு வேளை இன்னும் நிறையா
ஷேட்ஸ் காட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நானே. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பொங்கல் இவ்வளோ அட்வான்ஸாக அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சடனாக ஒரு ட்ரீட்டை, ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ட்ரீட்டை வந்து அஜித் சார் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலே படா குஷி ஹே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஒரு அஜித் சாரை காமிச்சாலே நம்ம பயிலுக தலையில் நிற்பானுங்க. இதில் 3 அஜித் சார் சொல்ல வேணும். அதுவும் அந்த டெம்ப்ளேட்டாக எவ்வளோ யூஸ் ஆக போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்புகிறேன் நான். உண்மையிலேயே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த படம் மூலமாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதான் அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படின்றது வந்து நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது எல்லாத்தையும் அந்த வழக்கமாக உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி விண்டேஜ் அஜித் குமாராக ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ரொம்ப சமீப காலமாக நம்ம அஜித் சாருடைய படங்கள் எல்லாமே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியே தான் மேக்ஸிமம் இருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த இதை பிரேக் பண்ணி ஃபேன்ஸுக்கு மட்டும் ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த போஸ்டர் இருக்குது. நல்லா எடுங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே. உங்கள் மேலே இதுக்கு முன்னாடி நிறையா வேறு விஷயங்கள் நிறையா பேசியிருப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் மார்க் ஆண்டனி மூலமாக வந்து இல்லைடா என்னாலையும் வேறு மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் நிரூபிச்சிங்க. இப்போ வந்து சூப்பரான இன்னொரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக அஜித் சார் ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கோம் இல்லையா, நாங்கள் எல்லாம் அஜித் சார் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ சூப்பராக ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த பொங்கல் 2025 பொங்கலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிற மக்களே. ஸோ தேட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் யாரெல்லாம் பார்த்தீங்களோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவோ அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நடா விடாமுயற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம், சிம்பிளுங்க. லைக்காக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் குறையணும். அது குறையணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போது ரிலீஸ்க்கு ரெடியாக வச்சுருக்காங்க இல்லையா, அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு தான் இவங்க அடுத்து வந்து விடாமுயற்சியோடைய அந்த ஃபைனல் ஷெடியூல் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வந்து ரிலீஸ்க்கு காத்திருக்கிற படம் வந்து இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2 எப்போ வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு கல்லா நிரம்புதோ, அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்தாலே போதும், உடனே வந்து விடாமுயற்சியோட ஷூட்டிங் போயிடுவாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போதைக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து அவங்க ரிலீஸ் பிளான்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதில் தான் அவங்க ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அஜித் சார் வந்து குட் பேட் அக்லியை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஜூன் மாதம் ஆரம்பிக்க வேண்டிய படம் மே மாதமே ஆரம்பித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 20ஆம் அல்லது 25ஆம் விடாமுயற்சியோட இந்த ஃபைனல் ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மே 1ஆம் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதையுமே கொடுக்க முடியாமல் ஃபேன்ஸை ரொம்ப நாள் கிட்டத்தட்ட போன வருஷம் நம்மளுக்கு வந்து அந்த படம் பார்த்தது. அதுக்கப்புறமா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்க தவிர்த்து படம் சம்மந்தமாக அஃபிஷியலாக வேறு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் காக்க போட வேண்டாம், ஃபேன்ஸை கொஞ்சம் அப்படி என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க பிளான் என்னவோ அது நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் ஒன்றுங்க, அந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தோல்வி பிளே ஆஃபில் போலே அப்படின்ற வருத்தத்தில் இருந்தாங்க. ஸோ ஏகே அண்ட் சிஎஸ்கே மியூச்சுவல் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா அவர் ஏமாற்றிட்டார், இவர் ஏமாற்றாமல் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒன்று பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கே என்டர்டெயின்மெண்ட்டாடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அஜித்துன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கேட்டு பாருங்கள், அவங்க மைண்டில் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் தெரியும். எங்கெல்லாமோ பேனர் அடிச்சிருப்பாங்க, பட்டாசு அடித்து கொண்டாடிருப்பாங்க பாருங்கள், அதுவும் வரும் நியூஸ்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்ஸோட வீடியோஸ்லாம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கியா, நல்லா இருக்குது.